இனிய மாலை வணக்கம். இது உங்களுடைய லைஃப் பேரபிள்ஸ். நீங்க எடுத்த முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லா வழியும் அடைஞ்ச மாதிரி இருக்கா? நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதைகள் ஃபெயிலியரை பத்தின உங்க மொத்த பார்வையுமே மாத்தப் போகுது. வாங்க, நாம இப்ப ஒருத்தரோட கதைக்குள்ள போகலாம். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து ஆனா சரித்திரத்தையே மாட்டி எழுதின ஒருத்தர். அவர்தான் ஆப்ரஹாம் லிங்கன். ஆனா அவர் போன பாதை அது பூக்கள் நிறைஞ்ச பாதையா இல்ல, முட்கள் நிறைஞ்ச பாதையா தான் இருந்துச்சு. அவர் சந்திச்ச சவால்கள் 1-2 இல்ல. அவர் செஞ்ச பிசினஸ் படுதோல்வி. சரி, அரசியலுக்கு வரலான்னு பார்த்தா அங்கேயும் தொடர்ச்சியா தோல்வி மேல தோல்வி. பர்சனல் லைஃப்லயும் அவர் உயிருக்கு உயிரா நேசிச்சவங்கள இழந்துட்டாரு. அடுத்தடுத்து இப்படி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி வந்ததால ஒரு கட்டத்துல ரொம்பவே மனசளவுல உடைஞ்சு போயிட்டாரு. சொல்லப்போனா ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கஷ்டம் வர முடியுமோ அத்தனையும் அவரை ஒரே நேரத்துல தாக்குன மாதிரி ஒரு நிலைமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இத்தனை தோல்விகள், இத்தனை இழப்புகள். இந்த மாதிரி ஒரு நிலைமையில நாம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நமக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு முயற்சியை விட்டுட்டு போயிருப்போம் இல்லையா? ஆனா லிங்கன் அப்படி பண்ணல. அதுதான் அவருக்கும் மத்தவங்களுக்கும் இருந்த ஒரு பெரிய வித்தியாசம். அவர் தோல்விய ஒரு ஃபுல் ஸ்டாப்பா பார்க்கல. அதுக்கு பதிலா தன்னை இன்னும் பெட்டரா ஆக்கிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு பாடமா, ஒரு சான்ஸா பார்த்தாரு. அவரோட பயணம் ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் முயற்சி, மறுபடியும் தோல்வி. ஆனாலும் அவர் சோர்ந்து போகவே இல்ல. திரும்பவும் முயற்சி பண்ணாரு. ஒவ்வொரு ஃபெயிலியரும் அவரை கீழே தள்ளி விடல. அதுக்கு பதிலா அவரை இன்னும் பக்குவப்படுத்துச்சு. அப்படி விடாம முயற்சி செஞ்சதுக்கு என்ன பலன் கிடைச்சது தெரியுமா? அவர்தான் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆனாரு. சரித்திரத்திலேயே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான லீடர்ஸ்ல ஒருத்தரா இன்னைக்கும் நம்ம மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி, இப்ப நாம இன்னொரு கதைக்குள்ள போலாம். அவங்களோட வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டமான இருண்ட ஒரு சமயத்துல நம்பிக்கைங்கிற ஒரு சின்ன தீப்பொறிய மட்டும் புடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணோட கதை இது. ஜே.கே. ரவுலிங்கோட நிலைமைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கையில வேலை இல்ல, காசு இல்ல, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா வறுமையில போராடிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு நிலைமையில ஒரு பெரிய கனவு காண்றதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலையும் அவங்க மனசுல இருந்த ஒரு மேஜிக்கல் உலகத்தை பத்தி எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனா அத புத்தகமா கொண்டு வர்றதுக்கு அவங்க தட்டுன எல்லா கதவும் மூடியிருந்தது. 1-2 இல்ல, கரெக்டா 12 பப்ளிஷர்ஸ் சாரி, உங்க கதை எங்களுக்கு வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஊரே வேணாம் சொன்னப்பவும் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு வாய்ஸ் மட்டும் கவலையே படாத, இது ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிக்கும்னு சொல்லிட்டே இருந்துச்சு. அந்த உள்ளுணர்வையும் நம்பிக்கைய மட்டும்தான் அவங்க ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. கடைசியில என்னாச்சு தெரியுமா? ஒரு பப்ளிஷர் அவங்க கதைய நம்புனாங்க. அந்த கதை தான் நாம எல்லாருமே கொண்டாடுற ஹாரி பாட்டர். இன்னைக்கு அவங்க உலகத்தோடையே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான எழுத்தாளர்கள்ல ஒருத்தரா இருக்காங்க. அவங்களோட அந்த விடாமுயற்சி ஒரு தலைமுறையே மாத்திடுச்சு. இந்த 2 கதைகள்ல இருந்தும் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாம சந்திக்கிற ஒவ்வொரு ஃபெயிலியருக்கும், ஒவ்வொரு பின்னடைவுக்கும் ஒரு ஆழமான காரணம் இருக்கு. அது நம்மள அழிக்கிறதுக்காக வரல. இத உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஃபெயிலியர் அப்படிங்கிறது உங்க பயணத்தோட எண்டு கிடையாது. அது ஒரு டெஸ்ட். அது உங்களை நிறுத்துறதுக்காக வரல, உங்களை அடுத்த லெவலுக்கு தயார்படுத்துறதுக்காக வருது. அப்போ அந்த டெஸ்ட்ல எதெல்லாம் சோதிக்கப்படுது? முதல்ல உங்க பொறுமைய சோதிக்குது. சரியான டைமுக்காக காத்திருக்க நீங்க ரெடியான பாக்குது. 2வது, மத்தவங்க எல்லாரும் உங்களை சந்தேகப்படும் போது கூட உங்க மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு சோதிக்குது. 3வதா உங்க முயற்சியோட அளவை சோதிக்குது. அதாவது நீங்க உண்மையிலேயே இதுக்காக எந்த எல்லை வரைக்கும் போக தயாரா இருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ணுது. சரி, இப்ப நாம கத்துக்கிட்ட இந்த பாடங்களை நேரடியா உங்க வாழ்க்கைக்கு, முக்கியமா நீங்க ஒரு தொழில் முனைவோரா சந்திக்கிற போராட்டங்களுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல லாஸ் ஆயிருக்கலாம், இல்லனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க ஐடியாவை நம்பாம இருக்கலாம். இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கலாம். இந்த நிலைமை புரியுது. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு முக்கியமான சாய்ஸ் இருக்கு. நீங்க இப்போ இதோட நிறுத்திட்டா நீங்க சந்திச்ச இந்த ஃபெயிலியர் உங்க வழியை மறிக்கிற ஒரு பெரிய தடையா நின்னுடும். ஆனா இதுல இருந்து கத்துக்கிட்டு நீங்க தொடர்ந்து முன்னாடி போனா இதே ஃபெயிலியர் நீங்க மேலே ஏறி போறதுக்கான ஒரு படிக்கட்டா மாறிடும். சோ அந்த ஃபெயிலியரை ஒரு தடையா பாக்குறதா இல்ல படிக்கட்டா பாக்குறதாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதனால நாம வெற்றி, அதாவது சக்சஸ்க்கான டெஃபினிஷனையே மாத்தணும். சக்சஸ்னா ஃபெயிலியரே இல்லாத ஒரு லைஃப் கிடையாது. அதுக்கு பதிலா பல தோல்விகளை தாண்டி அதிலிருந்து ஜெயிச்சு வர்றது தான் உண்மையான வெற்றி. அதனால இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இப்ப சந்திக்கிற ஃபெயிலியர் உங்களை தடுக்கிற ஒரு தடை இல்ல, அதுதான் நீங்க வெற்றிக்கு போறதுக்கான ஒரு பாதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க.
இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற ஒரு சவாலை ஜெயிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்த போறீங்க? இந்த வீடியோவில் நீங்கள் எதனை கற்றுக்கொண்டீர்களோ அதனை வாழ்வில் எப்படி கொண்டு வரலாம் என்று சிந்தித்துக் கொண்டே இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். This is Yours Life Parables.